ஆண்டோரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னிந்திய திருச்சபையின் பிரதம பேராயர் மூலமாகவும் ஜெனரல் செக்ரட்டரி மூலமாகவும் உங்களுடைய திருச்சபையிலே ஆண்டோடைய பணியை செய்வதற்கு ஆண்டவரை கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். விசேஷமாக இந்த காணொலி காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதற்கும் ஆண்டவரை கர்த்தர் கிருபை செய்திருக்கின்றார். நாம் ஆராதனைகளாய் நாம் கடந்து செல்வோம். இருந்த இடங்களிலே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவம் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த நாளிலும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி நாங்கள் பார்ப்பதற்கு எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைகளுக்காகவும் ஈவுகளுக்காகவும் நன்றியோ நாங்கள் துதிக்கின்றோம், சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தில் 7வது மாதத்திலும் இந்த 2வது வாரத்திலே உங்களுடைய சமூகத்தை நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் எங்களையும் ஆண்டவரே அருமையான திருச்சபையின் மக்களையும் கர்த்தர் அற்புதமாய் நேர்த்தியாய் உடைய கிருபையினாலும் வெள்ளத்தினால் நடத்தி கொண்டு வருகிறீர். அதற்காக நன்றியும் நாங்கள் துதிக்கின்றோம், சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிதென்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அது நிமித்தமாக ஆண்டவரை விசுவாசத்தின் அடிப்படையிலும் நம்பிக்கையின் அடிப்படையிலும் இந்த வெளியில் ஆண்டவருமே ஆராதிக்கும்படியாக இந்த காணொலியின் காட்சி மூலமாய் நம்முடைய ஆராதனை நடத்த கர்த்தருக்கு பாராட்டின எல்லா விதமான தயவுகளுக்காக நினைச்சுக்கிறோம். எப்பொழுதுமாய் இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் பாடல்களை பாடும் பொழுதும் நம்முடைய வேத வசனங்களை வாசிக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகின்றோம். மீட்பும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம், ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாம் மகிமைக்கின்றோம். இந்த வேளையில் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலையிலே உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாமாலிலே உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் நல்ல பிதாவே என்ற பாடல் நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். துதிக்கிறோம் யாவுக்கும் நல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தாம் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவே இறங்கும் சுதனை கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டு கூட்டி எங்கள் மனம் கேளும் பிதாவினது பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் அர்ச்சிக்கப்படுகிறீர் உன்னத கர்த்தரே. இன்றைய ஆராதனை வழியிலுமாய் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியும் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கப்போம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால்
நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்றார் என்பதை வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை வாசித்து முடிந்தாயிற்று. ஆண்டவருடைய நாமத்திற்கே மகிமையுண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கடந்து சொல்வதற்கு முன்பாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். நீர் எங்களோடு கூட கர்த்தர் இடைபெறும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அடியினை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படுத்தும். நம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யப்பட்ட தயவுக்காக நடிச்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிகளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாய் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நாளிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலுமாய் தியானிக்கும்படியாய் நம்முடைய திணிந்து திருச்சபை கொடுக்கப்பட்ட தலைப்பின் அடிப்படையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாளில் தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 3 வேத பாடங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 17 வசனங்களும், எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனங்கள் வரையும், சுவிசேஷ வேத படமாக நாம் வாசிக்கிட்ட வேத பகுதி மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனங்கள் வரையும் 3 பாடங்களும் இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதியாய் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் தென்னிந்திய திருச்சபை கொடுக்கப்பட்ட தலைப்பானது தியாலஜிக்கல் சண்டே, அதாவது எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட், இறை மக்களை தெய்வீகத்தில் மேம்படுத்துகின்ற தலைப்பின் அடிப்படையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கின்றோம். எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட், எப்படி நாம் இறை மக்களை ஆண்டவருடைய தெய்வீகத்தில் அந்த மேம்படுத்துவது, அவர்களை எப்படி எக்யூப் பண்ணுவது என்ற காரியங்களுக்குள்ளாக நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது தியாலஜி என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், இறையியல் என்பது கடவுளை குறித்து படிப்பது மற்றும் கடவுளுக்கும் உலகத்துக்கும் உள்ள உறவை குறித்து கற்று அறிவது தான் அந்த தியாலஜி என்று சொல்லி இதை குறிப்பிடுவார்கள். சார்லஸ் ரைன் என்று சொல்லி ஒரு தியாலஜியன்ஸ் அழகாக இதை குறிப்பிட்டிருக்கிறார். தியாலஜி என்பது கடவுளை சிந்திப்பது மற்றும் அந்த சிந்தனையை ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்துவது தான் என்று சொல்லி அதற்குரிய அர்த்தமாக அதை குறிப்பிடுகின்றார். தியாலஜி இஸ் ஆன் என்லைட்டிங் டு திங்க் அபவுட் காட் நேம் அண்ட் எக்ஸ்பிரஸிங் தட் தாட் இன் சம் வே என்று சொல்லி அதை குறிப்பிடுகின்றார். தியாலஜி இஸ் ஆன் என்லைட்டிங் டு திங்க் அபவுட் காட் நேம் அண்ட் எக்ஸ்பிரஸிங் தட் தாட் இன் சம் வே என்று சொல்லி அவர் அதை அழகாய் அதை குறிப்பிடுகின்றார். ஆக இந்த தியாலஜி ஆண்டவருடைய வார்த்தை ஏதோ ஒரு விதத்தில் நாம் கூறுவது அவர் என்று சொல்லி அதை குறிப்பிடுகிற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அந்த தியோஸ், இந்த தியாலஜியில் 2ஆக நாம் பிரித்தோம் என்றால் தியோஸ் என்று சொல்லி வரும். அது ஒரு கிரீக் வார்த்தை. தியோஸ் என்றால் கடவுள் என்று சொல்லி அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஆலஜி என்றால் லோகோஸ், ஆண்டவருடைய வார்த்தை. ஆகவே இது ஆண்டவருடைய கடவுளுடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி அதை அர்த்தமாக அதை குறிப்பிடுகின்றார்கள். தியாலஜி என்று சொல்லி குறிப்பிடுகின்றார்கள். இன்றைக்குமாக இந்த தியாலஜி ஆண்டவருடைய வார்த்தையானது நாம் வாசிக்கிட்ட வேத பகுதியிலும் நான் சொன்ன அந்த 2 வேத பகுதியிலும் என்ன காரியம் என்னுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது, அந்த காரியத்தை நான் எப்படி மற்றவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க இருக்கிறேன் என்று சொல்லி தான் ஒரு 3 விதமான காரியங்களுக்குள்ளாக இந்த நாளிலே நாம் தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட் என்று சொல்லி நாம் தலைப்பின் அடிப்படையிலே ஒரு 3 விதமான காரியங்களுக்குள்ளாக எப்படி இறை மக்களை தெய்வீகத்தில் மேம்படுத்துதல் என்று சொல்லி அந்த தலைப்பின் அடிப்படையிலே ஒரு சில காரியங்களோடு நாம் தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த செய்தி நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது உடனடியாக என்னுடைய உள்ளத்திலே தோன்றினது. நான் செமினரிலே படித்து கொண்டிருக்கும் பொழுது 2 பேப்பர் இருக்கும். பீப்புள் ஆஃப் காட் 1 என்று சொல்லி பீப்புள் ஆஃப் காட் 2 என்று சொல்லி இருக்கும். பீப்புள் ஆஃப் காட் 1 என்பது பழைய ஏற்பாட்டிலே
அந்த இஸ்ரேல் மக்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய சம்பவங்கள் அனைத்தும் பீப்புள் ஆஃப் காட் 1 என்று சொல்லி வரும். அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் முழுவதுமாக பீப்புள் ஆஃப் காட் 2 என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளீட்டின் பாதிலும் அதை தொடர்ந்து வருகின்ற காரியமாக அந்த பீப்புள் ஆஃப் காட் 2 என்று சொல்லி அந்த ஒரு பேப்பர் இருக்கும். இந்த நாளிலுமாய் அந்த கீப்பிங் த பீப்புள் ஆஃப் காட் என்று சொல்லி வந்தவுடனே எனக்கு உடனடியாக என்னுடைய சிந்தனைக்குள்ளாக வந்த காரியம் அது. இந்த நாளிலுமாய் அந்த பீப்புள் ஆஃப் காட் 1 என்று சொல்லிதான் அந்த முதலாவது அந்த ஆண்டவருடைய மக்கள் எப்படி தங்களை அந்த வேதத்தின் அடிப்படையிலே கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி அந்த உபாகம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை முதலாவது நாம் தியானிக்க நாம் இருக்கின்றோம். முதலாவது இதற்கு நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பானது டிலிஜென்ட்லி டீச், அதாவது விடாமுயற்சியுடன் கற்றுக் கொடுக்க வேண்டும். டிலிஜென்ட்லி டீச் என்று சொல்லி அதற்கு அர்த்தம் கொள்ளலாம். என்ன டிலிஜென்ட்லி டீச் என்று சொல்லி நான் பார்த்தோம் என்றால், இந்த உபாகம் புஸ்தகத்தை நாம் திருப்பித்துக் கொள்வோம். 6ஆம் அதிகாரம் முதல் 17 வசனங்களும் நம் அனைவருக்கும் ஒரு மிகவும் பரிச்சயமான ஒரு பகுதி தான் இந்த உபாகம் புஸ்தகத்திலே இந்த 6ஆம் அதிகாரம். பொதுவாக இந்த உபாகம் புஸ்தகம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசங்க புஸ்தகமாகவே, இந்த மோசனுடைய பிரசங்கமாகவே இந்த உபாகம் புஸ்தகம் இருக்கிறது என்று சொல்லி நம்மளுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும். அது மாத்திரமல்ல, அங்கே ஆண்டவருடைய தாசனாகிய மோசே அங்கே இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும், நியாயங்களையும் ஆண்டவருடைய கட்டளைகளையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி மோசே ஒவ்வொரு நேரமும் அவர் சொல்லுகின்ற காரியத்தை மோசே அழகாய் அங்கே சுட்டி காண்பிக்கின்றார். அதில் நான் பார்க்கலாம், அங்கே 5ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நான் பார்த்தோம் என்றால், அவன் எல்லா இஸ்ரேல் மக்களையும் அழைப்பிக்கின்றார் மோசே. எல்லா இஸ்ரேல் மக்களையும் அழைப்பித்து அவர்களுடைய காதுகள் கேட்க ஆண்டவருடைய காரியங்களை அங்கே மோசே சொல்லுகின்றார் பார்க்கின்றோம். இது மோசேனுடைய விடாமுயற்சி அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா இஸ்ரேல் மக்களையும் அங்கே அழைப்பிக்கின்றார் மோசே. அழைப்பித்து ஒரு மக்களை கூட்டி சேர்ப்பது என்பது மிக கடினமான காரியம். ஆனால் அங்கே இருக்கின்ற எல்லா இஸ்ரேல் மக்களையும் அங்கே மோசே அழைப்பித்து அவர்களுடைய காதுகள் கேட்க ஆண்டவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் அங்கே மோசே எடுத்து சொல்கின்றார். அதே 6ஆம் அதிகாரத்தை நாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம் என்றால், அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார். ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஒரு காரியத்தை பொதுவாக ஒரு ஸ்கூலில் இருக்கும்போது தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸ் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுப்பது என்பது மிக ஒரு கடினமான காரியம். ஆனால் இங்கே மோசே எல்லா இஸ்ரேல் மக்களையும் அழைப்பித்து அந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றார். ஆண்டவருடைய காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றார். என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றார்? உங்கள் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கின்றார். 6ஆம் அதிகாரத்தில் நாம் அதை பார்க்கலாம். 4ஆம் வசனத்திலே அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி ஒரு காரியத்தை அங்கே மோசே கற்றுக் கொடுக்கின்றார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை அங்கே மோசே அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கின ஆண்டவர், உங்களை அற்புதமாய் வழிநடத்தின தேவன், உங்களுடைய வாழ்க்கை எல்லா தேவைகளையும் சந்தித்த தேவன், உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான் என்று சொல்லி அந்த ஒரு ஆணித்தரமான சத்தியத்தை மோசே அங்கே அவர் கற்றுக் கொடுக்கின்றார். அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை என்பதை, என்னை தவிர தேவன் இல்லை என்று சொல்லி அங்கே அழகாக அந்த பக்தனை குறிப்பிடுகின்றார். நானே கர்த்தர், வேறொரும் இல்லை, என்னை தவிர வேறு தேவன் இல்லை என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தையை குறித்து இந்த பக்தன் சொல்லுகின்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் பார்க்கலாம். 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நான் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய வசனத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை கர்த்தர் அங்கே சொல்லுகின்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த ஒரே தேவனை தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த ஒரே தேவனை தான் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும், நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே மோசே அனுத்தரமாய் சொல்லுகின்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். எபிரேயர் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் இந்த முதல் 3 வசனத்தை நான் பார்த்தோம் என்றால், தேவனுக்கும் குமாரனுக்குள்ள உறவையும் அங்கே அழகாய் சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அதுதான் மோசே இங்கே அழகாய் சொல்கின்றார். நீங்கள் உங்கள் தேவனாய் ஆண்டவரிடத்தில் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் உங்களுடைய ஒரே தேவன். விசுவாசிப்பது மாத்திரமல்ல, நம்பிக்கை கொள்வது மாத்திரமல்ல, அவரிடத்தில் நீங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி அடுத்தபடியான ஒரு சத்தியத்தையும் அங்கே மோசே சொல்கின்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஏனெல்லாம் ஆண்டவராய் கர்த்தர் இந்த உலகத்தை படைத்தார். அவர்கள் குமாரனுக்குரிய உறவையும் அங்கே எபிரேயர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இங்கே உங்கள் ஒரே தேவனை நீங்கள் விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அவரிடத்தில் முழு பலத்தோடு நீங்கள் அன்பு கூறுகின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் அங்கே மோசே மிக ஆணித்தரமாக அந்த தன்னுடைய ஆண்டவருடைய வார்த்தையை அங்கே பதிவு செய்கின்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஏன் ஆண்டவராய் கர்த்தர் மோசையோட இவைகளை மீண்டும் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், யாத்ராம் புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரத்திலே
அங்கே சொல்லுகின்றார். ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லா காரியங்களையும் மோசே சொன்ன பிறகு அந்த இஸ்ரேல் மக்கள் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கர்த்தர் சொன்னவைகள் எல்லாம் நாங்கள் செய்வோம் என்று சொல்லியும் அங்கே இஸ்ரேல் மக்கள் அங்கே அந்த வாக்குறுதி கொடுக்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொன்னாலும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார்கள். அதை 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகின்றார்கள்? எல்லா வார்த்தையின்படியையும் செய்வோம் என்று சொல்லியும் அந்த இஸ்ரேல் மக்கள் அங்கே சொல்லுகின்றார்கள். அதே 24ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலே சொன்னபடியெல்லாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொல்லி அங்கே அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த இஸ்ரேல் மக்கள் எந்த காரியத்தையும் அவர்கள் பின்பற்றவில்லை. கர்த்தர் சொன்னவைகள் எல்லாம் செய்வோம் என்று சொல்லுகின்றார்கள். வார்த்தைகள் எல்லா வார்த்தைகளின்படி செய்வோம் என்று சொல்லி மீண்டுமாய் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொல்லி அவர்கள் வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் அவர்கள் செய்யாத ஒரு மக்களாய் காணப்பட்டார்கள். அது நிமித்தமாக தான் அங்கே ஒரு டிலிஜென்ட்லி டீச்சிங் ஆனது அந்த இஸ்ரேல் மக்களுக்கு மோசேயின் மூலமாய் அந்த உபாகம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்படுகிறது. ஒரு விடாமுயற்சியுடன் இந்த மக்களுக்கு இந்த போதனையை நீங்கள் போதிக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயின் மூலமாக ஆண்டவருடைய வசனமானது அங்கே போதிக்கப்படுகின்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே இந்த சத்திய வசனங்களை நான் எத்தனை முறை நான் கேட்டிருக்கிறேன், எத்தனை முறை நான் மற்றவர்களுக்கு நான் போதித்திருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் அந்த ஒரு தேவனை நான் விசுவாசிக்கின்றேனா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேக சூழ்நிலையிலே அந்த விசுவாசத்தை நாம் நாம் விலகி போயிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறது? இன்றைக்கி இந்த தியாலஜிக்கல் டேலையும் என்ன சொல்லியிருக்கிறது? நாம் முழுமையாக ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். எப்படி அந்த இஸ்ரேல் மக்களுக்கு மோசேயின் மூலமாக ஒரு விடாமுயற்சியோடு அங்கே போதனை அளிக்கப்பட்டதோ, நம்மளுக்கும் அநேக இடங்களிலே, அநேக வேலையிலே, அநேக சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தை நாம் கேட்கின்றோம். ஆனால் இந்த வார்த்தையை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்று நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இஸ்ரேல் மக்கள் சொன்னது போல் நாம் சொல்லுகின்றோமா? சொன்னவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நான் செய்வேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நான் செய்வேன், அதன்படி நான் கீழ்ப்படுத்தி நடப்பேன் என்று சொல்லி நாம் சொல்வதுண்டு. ஆனால் அதன்படி நாம் செய்கிறோமா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால் டிலிஜென்ட்லி பில்டிங் அப், விடாமுயற்சியுடன் நாம் கட்டி எழுப்புகின்ற மக்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதனுடைய ஆதாரமாக நாம் பார்க்கலாம். எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அதை நாம் பார்க்கலாம். நாம் விடாமுயற்சியோடு கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த கற்றுக்கொண்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கட்டி எழுப்புகின்ற மக்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசியர் நிருபத்திலே அழகாய் சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை நீங்கள் விடாமுயற்சியுடன் கட்டி எழுப்புகின்ற மக்களாய் உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். அதற்கு ஆண்டவராய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அருமையான ஒன்றை இலவசமாக கிஃப்டாக கொடுத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே. அது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவராய் கர்த்தர் கொடுத்த ஒரு காரியம் கிருபை. அந்த கிருபையை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். ஒவ்வொரு மனிதனுக்கும் அங்கே ஆண்டவராய் கர்த்தர் யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு ஆண்டவராய் கர்த்தர் கிருபையை அருமையாய் கொடுத்திருக்கின்றார். அந்த கிருபையினாலே நாம் அனுதின வாழ்க்கையில் நாம் சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லியும் அந்த தேவ கிருபை என்னுடைய வாழ்க்கையிலே பிரசன்னமாகி என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தீர்த்துக் கொள்கின்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆக அந்த தேவ கிருபையானது என்னுடைய வாழ்க்கையில் பிரசன்னமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த கிருபையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிருபை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு நாம் அவரை முதலாக நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் முதலாவது அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் அவர் வருகின்றார். வருவது மாத்திரமல்ல, நம்மளுக்கு இலவசமாக அந்த கிஃப்டாக அந்த கிருபை வெகுமதியாக அந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கின்றார். முதலாவதாக நாம் பார்த்தோம் ஆண்டவருடைய கிருபையை குறித்து நாம் பார்த்தோம். அதில் இரண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் எதை குறிப்பிடுகிறார் என்றால் 11ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால் எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய குறிப்பிடுகிறார். இங்கே ஒரு மெச்சூரிட்டியை குறித்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். ஆண்டவருடைய கிருபையை பெற்ற நாம், ஆண்டவருடைய கிருபைகளாக இருக்கின்ற நாம், அது மாத்திரமல்ல நான் ஒரு மெச்சூரிட்டியாக ஒரு வளர்ந்த பருவத்திற்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே குறிப்பிடுகிறார். ஒரு அருமையான ஒரு சின்ன ஒரு நினைவுகளை உங்களிடத்தில் நான் பகிர்ந்துள்ள ஆசைப்படுகின்றேன்.
ஏனென்றால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். ஒரு அருமையான ஒரு கவிஞன் தன்னுடைய புஸ்தகத்திலே ஒரு ஒரு தன்னுடைய கற்பனையிலே ஒரு சம்பவத்தை அவர் எழுதியிருக்கின்றார். ஒரு 2 ஆண் குருவிகள், ஒரு ஆண் குருவி மற்றும் ஒரு பெண் குருவி, இரண்டும் அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கின்ற ஒரு மரத்திலே ஒரு கூடை கட்டினதாம். அந்த கூடை கட்டி ஒவ்வொரு நாளும் அந்த ஆண் குருவியும் பெண் குருவியும் மிகுந்த சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த பெண் குருவி அந்த முட்டையிட்டு அந்த கூட்டிலே வைத்து பாதுகாத்து கொண்டிருந்தது. ஒரு நாள் 2 குருவிகளும் இறை தேடுவதற்காக வெளியே கடந்து சென்றது. அந்த நேரத்தில் பார்த்து பலமான ஒரு காற்று அடித்தது. அடித்த உடனே இந்த கூட்டில் இருந்த முட்டைகள் எல்லாம் அந்த கடற்கரை ஓரத்திலே விழுந்து விட்டது. இந்த 2 குருவிகளும் தன்னுடைய கூட்டிற்கு வந்து பார்த்தது கூட அங்கே இல்லை, முட்டையும் காணவில்லை. உடனே இந்த பெண் குருவி சொன்னது அந்த ஆண் குருவியை பார்த்து, எனக்கு என்னுடைய முட்டைகள் வேண்டும், என்னுடைய முட்டைகளை நான் இழந்து விட்டேன், மீண்டுமா எனக்கு இந்த முட்டைகளை நீ கொண்டு வந்து எப்படியாவது நீர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெண் குருவி இந்த ஆண் குருவியிடம் கேட்டதான். உடனே ஆண் குருவி யோசித்து கொண்டே இருந்தது. எப்பொழுது எங்கே போய் நான் இந்த முட்டையை தேடுவது, எப்படி இந்த முட்டை கிடைக்கும் என்று சொல்லி பலவிதமான யோசனைக்குள்ளாக இருந்தது இந்த ஆண்குருவி. உடனே இந்த ஆண்குருவி சொன்னது பெண் குருவியை பார்த்து, நாம் இணைந்து நாம் ஒரு காரியத்தை நாம் செய்வோம். நம்ம 2 பேரும் நாம் போய் அந்த கடற்கரை ஓட்டில் அங்கே இருக்கின்ற தண்ணியை எடுத்து நாம் அந்த மறுக்கரையிலே நாம் ஊற்றுவோம். அப்படி ஊற்றும் பொழுது நிச்சயமாகவே அந்த இடத்துல விழுந்தால் அந்த முட்டை நம்மளுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும், வா நாம் கடந்து செல்வோம் என்று சொல்லி அந்த 2 குருவிகளும் கடந்து சென்றதான். அந்த 2 குருவிகளும் போய் தன்னுடைய சிறிய வாயை வைத்து கொண்டு அந்த கடற்கரை ஓரத்தில் இந்த தண்ணீரை எடுத்து இந்த கடலில் ஊற்றி கொண்டிருந்தான். அந்த நேரம் பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில் தவத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதன் அந்த பகுதியாக அவன் நடந்து வந்து கொண்டிருக்கின்றான். இந்த 2 குருவிகளும் செய்த காரியங்களை அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த 2 குருவிகளும் தண்ணீரை எடுத்து இந்த கடற்கரையிலே போய் ஊற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கின்றான். உடனே இந்த குருவியிடம் போய் கேட்கின்றான், நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், உன்னுடைய சிறிய வாயை வைத்து கொண்டு இவ்வளோ பெரிய தண்ணீரை எடுத்து ஊற்றி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அந்த குருவியை கேட்கும் பொழுது அந்த குருவி சொன்னதாக அந்த மனிதனை பார்த்து, நாங்கள் கூட்டிலே வைத்து இந்த முட்டையானது இந்த தண்ணீருக்குள்ளாக விழுந்து விட்டது, இப்பொழுது எடுக்க முடியவில்லை, நிச்சயமாக இந்த தண்ணீருக்குள் தான் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஆகவே தான் இந்த தண்ணீரை நாங்கள் எடுத்து நாங்கள் எப்படி நாங்கள் இந்த தண்ணீரை எல்லாவற்றையும் நாங்கள் ஊற்றி விடுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அப்படி ஊற்றிவிட்டால் எங்களுடைய முட்டை கிடைத்து விடும் என்று சொல்லி அந்த குருவிகள் சொன்னதாக அந்த மனிதனை பார்த்து, உடனே இந்த மனிதன் தன்னுடைய தவத்தினுடைய பலத்தினால் அந்த தண்ணீர் எல்லாவற்றையும் மற்ற போகத்தக்கதான ஒரு காரியத்தை செய்த உடனே அந்த குருவிகளுக்கு அந்த முட்டை அங்கே கிடைத்தது. அந்த ஆண் குருவி அந்த முட்டைகளை எடுத்துக்கொண்டு அந்த பெண் குருவியோடு பறந்து சென்ற காரியத்தை அந்த பக்கம் அதை குறிப்பிடுகிறான். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், அவர்கள் விசுவாசிக்கின்றார்கள், ஒருமனப்பட்டார்கள். அங்கே அந்த 2 குருவிகளுக்கும் தான் இழந்த அந்த முட்டையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை அநேக நேரங்களிலே இந்த சத்தியங்களை நாம் கேட்டிருக்கின்றோம். அநேக நேரங்களிலே ஆண்டவருக்குள்ளாக நாம் விசுவாசம் நாம் வளர்ந்தது உண்டு. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த கால சூழ்நிலை நமக்கு நன்றாக தெரியும். இந்த COVID-19 என்று சொல்லி இந்த கொரோனா தொற்று இந்த உலகம் முழுவதும் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்று நன்றாக தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட சூழலில் நம்மை ஆண்டவராய் கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் நம் நடத்திருக்கிறார் என்றால் அவருடைய பெரிதான கிருபை தான். அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. நம் விசுவாசம் நம்ம நிலைத்திருப்போம். ஒருவேளை சூழ்நிலையை பார்த்து நம் வேலை பார்க்கின்ற இடங்களிலே காணப்படுகின்ற சூழ்நிலையை பார்த்து நாம் யோசிக்கலாம். ஆனால் என்னை ஆண்டவரை கர்த்தர் இம்மட்டும் நடத்திருக்கின்றார், இனிமேலும் ஆண்டவரை கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி நாம் அவர் மீது நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது, ஒருமனப்பட்டவர்களாய் அவருக்குள்ளாக நாம் ஒருமனப்பட்டு ஒரே ஐக்கியத்தில் இருந்து நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை கர்த்தர் அற்புதமாக நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். அதை விடாமுயற்சியோடு நாம் கட்டுகின்ற மக்களாய் நம் வாழ்க்கை விசுவாசத்தை கட்டுகின்ற மக்களாய் நம் வாழ்க்கையானது காணப்பட வேண்டும். 3வதாக நாம் வாசித்த அந்த சுவிசேஷ வேத போதை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை. 3வதாக அதனுடைய தலைப்பானது டிலிஜென்ட்லி ஃபாலோ அப், விடாமுயற்சியுடன் நீங்கள் தொடர வேண்டும். விடாமுயற்சியுடன் நீங்கள் தொடர வேண்டும், டிலிஜென்ட்லி ஃபாலோ அப் என்று சொல்லி நம்ம அதை தலைப்பை எடுத்துக்கொள்ளலாம். என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகின்றார்? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரையும் என்றால், ஒரு வைஸ் மேன், அது மலை மீது கட்டினவன், மணல் மேல் கட்டின மனிதனை குறித்து 2 மனிதர்களை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே உவமை சொல்லுகின்றார். இந்த மலை பிரசங்கத்திற்கு கடைசியாக ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன இந்த உவமை தான் இந்த மணல் மீன் கட்டினவனும்
இந்த மலை கற்பாறை மீது கட்டின மனிதனை குறித்து ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகின்றார். ஏன் ஆண்டவரை கர்த்தர் இந்த மலை பிரசங்கனுடைய கடைசியாக இந்த ஊமையை சொல்லி முடிக்கிறார் என்று சொன்ன பார்த்தோம் என்றால், அங்கே சொல்லுகின்றார். அந்த 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம், 26ஆம் வசனத்திலே, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளபடி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் என்று சொல்லி ஆண்டவரை கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, அந்த 5ஆம் அதிகாரத்தில் நான் பார்த்தோம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு தேவையான ஒரு காரியம்தான். ஆக ஆண்டவரை கர்த்தர் சொன்ன இந்த ஒவ்வொரு காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றுகின்ற மக்களாய் நாம் வாழ்க்கை இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை கற்பாறை மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். கற்பாறை மேல் கட்டுவது என்பது ஒரு வீட்டை கட்டுவது என்பது ஒரு கடினமான ஒரு காரியம்தான். என்றால் ஒரு ஃபவுண்டேஷன் போடுவதோ பேஸ்மெண்ட் போடுவதோ அந்த கற்பாறை மேல் பொருளை கொண்டு போய் சேரும்போது மிக ஒரு கடினமான காரியம்தான் ப்ராக்டிக்கலாக நாம் திங்க் பண்ணி பார்த்தால். ஆனாலும் அந்த கற்பாறை மேல் வீடை கட்டினது பார்க்கும் பொழுது தூரத்திலிருந்து பார்த்தாலும் சரி, எல்லா விதமான கால சூழ்நிலைக்கும் அந்த கற்பாறை மேல் கட்டின வீடு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் ஆண்டவரை கர்த்தர் இங்கே சொல்லுகின்றார். அந்த கற்பாறை மேல் வீடு கட்டுவது எவ்வளவு கடினமான ஒரு காரியமோ அதே போல் தான் நான் சொல்லி இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவது, அதை பின்தொடர்வது மிக ஒரு கடினமான ஒரு காரியம் தான். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே அந்த கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீடாக உங்கள் வீடு இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரை கர்த்தர் அங்கே சொல்லுகின்றார். ஸோ நம் ஆண்டவருடைய உண்மைகளை நாம் அறிந்து கொள்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அந்த உண்மைகளை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதன் அடிப்படையில் நம் சத்தியத்தின் அடிப்படையில் செய்கின்ற மக்களாய் நம்ம வாழ்க்கை காணப்பட வேண்டும். We must know the truth and also we must react the truth என்று சொல்லி we must act the truth என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சத்தியங்களை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அந்த சத்தியத்தின்படி நாம் செயல்படுகின்ற மக்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆசீர்வதிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். இந்த பூமிக்குரிய காரியங்களிலும் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கின்ற தேவனாய் ஆண்டவரை கர்த்தர் இருக்கின்றார். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது மாத்திரமல்ல அதன்படி செயலாயும் இருங்கள் என்று சொல்லியும் வேதவசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக என்னுடைய ஆத்துமாவை ரட்சிக்கின்ற காரியம் இந்த வேதவசனம், ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நான் சாந்தமாய் எல்லா சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்கின்ற மனதை எனக்கு ஆண்டவரை தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். நிச்சயமாக ஆண்டவரை கர்த்தருடைய வாழ்க்கையிலே அதை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். 3 காரியங்களை குறித்து நம்ம இந்த நாளில் பார்த்தோம். எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட், இறை மக்களை தெய்வீகத்தில் மேம்படுத்தல் என்ற தலைப்பின் அடிப்படையிலே 3 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவது, டிலிஜென்ட்லி டீச், விடாமுயற்சியுடன் நாம் போதிக்கின்ற மக்களின் வாழ்க்கை காணப்பட வேண்டும். எப்படி மோசே தன்னுடைய இஸ்ரேல் மக்களுக்கு விடாமுயற்சியுடன் போதித்தாரோ, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வேத வசனங்களையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் நாம் விடாமுயற்சி நாம் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தில் உள்ள மக்களுக்கும் நாம் கற்றுக் கொடுக்கின்ற மக்களாயும் நம்முடைய திருச்சபைக்கும் கற்றுக் கொடுக்கின்ற மக்களாயும் நம்ம வாழ்க்கை காணப்பட வேண்டும். 2வதாக நாம் பார்த்தோம், டிலிஜென்ட்லி பில்டிங் அப், நாம் விடாமுயற்சியுடன் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல விடாமுயற்சியுடன் கட்டி எழுப்புகின்ற மக்களாயும் நம் வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய கிருபையை பெற்ற நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதாது, என்னோடு கூட இருக்கின்ற மக்களையும் அவருடைய கிருபைக்குள்ளாக ஒரு மெச்சூரிட்டிக்குள்ளாக ஒரு நாம் வளர்க்கின்ற மக்களாய் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். 3வதாக, டிலிஜென்ட்லி ஃபாலோ அப், விடாமுயற்சியுடன் நாம் தொடர்கின்ற ஆண்டவருடைய இறை வார்த்தையை நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்கின்ற ஒரு மக்களாய் என் வாழ்க்கை காணப்பட வேண்டும். இப்படி அந்த கற்பாறை மேல் கட்டின அந்த வீடு எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதுபோல் நம்மளும் ஆண்டவருடைய வசனத்தை கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், ஒருவேளை நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே ஒரு கடினமான ஒரு காரியம் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை எனக்காய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த சூழ்நிலை விடாப்பிடியாக இருந்து நாம் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவருடைய கர்த்தர் நம்மளை அற்புதமாய் ஆசீர்வதிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். நாளிலுமாய் இந்த சத்திய வசனம் கேட்பதற்கும் அதை தியானிப்பதற்கும் ஆண்டவருடைய கர்த்தர் நம்முடைய கிருபை செய்திருக்கின்றார். அவை கர்த்தர் நம்மளை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வருகின்ற நாட்களிலே தங்களுடைய பிறந்த நாட்களை அனுசரிக்கின்ற அருமையான நம்முடைய திருச்சபையின் மக்கள் வருகின்ற 10ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை அனுசரிக்கின்றார்கள். மிஸ்டர் கே ஆசீர்வாதம், 12ஆம் தேதி மாஸ்டர் ஷெர்வின் மேடலின், 12ஆம் அதே நாளிலே
மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் பியூலா ஹசன். 13ஆம் தேதி மிஸ் பிரின்சி ரிஜுலா ஜஸ்டின் ரெஜி. 14ஆம் தேதி மாஸ்டர் எஸ் பிரியாஸ் தியோடஸ். 15ஆம் தேதி மிஸ்டர் ஜான் பிரிட்டோ, மிஸ்டர் ரத்னகுமார் ஆர்ஜேடி. அதேபோல் வரி நாட்களிலே தங்களுடைய திரும்ப நாட்களை அனுசரிக்கின்ற நம்முடைய அருமையான திருச்சபையின் குடும்பத்தின் மக்கள். 13ஆம் தேதி மிஸ்டர் டைட்டஸ் டேனியல் ராஜா ஜே, மிஸ்ஸஸ் நான்சி. 16ஆம் தேதி மிஸ்டர் டி ராஜன் பிரபாகர், மிஸ்ஸஸ் ஃப்ரீதா ராஜன் பிரபாகர். 16ஆம் தேதி மிஸ்டர் பிரின்ஸ் சார்லஸ், மிஸ்ஸஸ் இவாஞ்சலின் பிரின்ஸ் தங்களுடைய திருநாளை அனுசரிக்கின்றார்கள். ஜெபம் செய்வோம். நேற்று மீண்டும் என்றும் மாறதற்கு அன்பின் பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியாய் நீர் கொடுத்த அந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கின்றோம், சுத்திக்கிறோம். ஆண்டவரே, நாளிலும் சென்ட் தாமஸ் தமிழ் திருச்சபையின் மக்களோடு உம்மை ஆராதிப்பதற்கும் உம்மை நோக்கி பார்ப்பதற்கும் கர்த்தர் பாராட்டின எல்லா விதமான ஈவுகளுக்காகவும் தயவுகளுக்காகவும் நன்றியை நாம் துதிக்கின்றோம், சுத்திக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையுடைய பாஸ்டர்னுடைய கமிட்டி அங்கங்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். வைஸ் பிரசிடென்ட்காகவும் செக்ரட்டரிக்காகவும் ட்ரெஸரருக்காகவும் மற்றுமாய் இருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தினருக்காகவும் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் இந்த அருமையான திருச்சபையின் குடும்பத்தின் மக்களை கர்த்தர் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கின்றீர். அந்த திருச்சபையின் கர்த்தர் இம்மட்டுமாய் நீர் வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். அதற்காக நன்றி நாம் துதிக்கின்றோம், சுத்திக்கின்றோம். திருச்சபையிலும் இப்பொழுதுமாய் காணொலி மூலமாய் செய்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கின்ற நாங்கள் ஜெபிக்கின்றோம். அருமையான திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வருகின்ற நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருநாளை அனுசரிக்கின்ற எங்கள் அருமையான திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு புதிய நாளை காண கிருபை செய்திருக்கின்றீர். இந்த புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதத்தோடும் நன்மையான காரியங்களோடும் மேன்மையான காரியங்களோடும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி என்று சொல்லி வாக்கு தேவன் அவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தயவுகளுக்காக நன்றி நாங்கள் துதிக்கின்றோம், சந்திக்கிறோம். ஆண்டவரே, அதேபோல் திருநாளை அனுசரிக்கின்றவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உடைய ஆசீர்வாதம், உடைய கிருபை, உடைய சமாதானம் ஒவ்வொரு நாளும் பெரிய இருக்கும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அந்த குடும்பத்தின் மக்களுக்கு வேண்டிய எல்லா விதமான தேவையிலையும் அருமையான திருச்சபையின் குடும்பத்தின் மக்கள் கைது எல்லா காரியங்களிலும் உம்முடைய ஆசீர்வாதம் ரெட்டிப்பான நன்மையும் உடைய சமாதானமும் எப்பொழுதும் தங்கியிருக்கும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் மக்கள் கர்த்தாவே பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து அருமையான திருச்சபை மக்கள் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கர்த்தாவை காத்துக்கொள்ளப்பட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கண்ணின் கண்மணி போல ஒவ்வொருவரையும் காத்துக்கொண்டு உங்களுடைய கிருபையினாலும் பலத்தினாலும் கர்த்தர் நிரப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பலவீனமாய் இருக்கின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய பலவீனத்தில் உடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும். ஆண்டவரே, அவர் எடுக்கின்ற ட்ரீட்மெண்ட் எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களோடு கூட இருந்து பலப்படுத்தி ஆண்டவரை ஏற்ற சத்துவத்தையும் ஆண்டவரை பலனையும் தருவதற்காக நன்றி நாம் துதிக்கின்றோம், சுத்திக்கின்றோம். ஆண்டவரே, நம்முடைய கரங்களிலே திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இந்த வாரம் முழுதும் நம்முடைய கிருபை தாங்கி முன்னெடுத்துட்டோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகின்றோம். மீட்பும் ரட்சணமாகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். பரமளி ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து எடுப்போம். பரமண்டங்களில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனைக்கு சிக்கப்படாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னடையும் முடியலையும், ஆமென். தேவனுடைய தயவுள்ள கிருபைக்கும் இரக்கத்திற்கும் நம்ம யாவரும் அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பு ஐக்கியமும் நம் அனைவரோடும் மீண்டும் சதா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமென். இந்த ஆராதனைக்கு நிறைவு பாடலாக பாமாலிலே இரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதம் மண்டினோம் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாமாலிலே இரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதம் மண்டினோம் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோம். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோம். ஜீவிப்பான் போல முந்தி சென்றும் பாதுகாத்து மறுவேன். ஜீவ தண்ணீரண்டை என்றும் இலை பார செய்குவேன். இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போசின். இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போசிப்பேன். நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவேன். மோசம் பயமும் இல்லாமல் தங்க செய்து தங்குவேன். இயேசுநாதா இயேசுநாதா ஒருபோதும் கைவிடேன். இயேசுநாதா இயேசுநாதா ஒருபோதும் கைவிடேன். ஜீவகால பரியந்தம் மேய்த்தும் காத்தும் வருவேன். பென்று மூச்ச பேரணந்தம் தந்து வாழ செய்குவேன். இயேசுநாதா இயேசுநாதா ஒளி காலம் வாழ்விப்பேன். இயேசுநாதா இயேசுநாதா ஒளி காலம் வாழ்விப்பேன். ஆமென். நம் நன்றிகளை யாவரும் சேர்ந்தெடுப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரும் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமானத்தோடு நான் கடந்து செல்வோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன். உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் மீண்டுமாய் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.